அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவர் சரத்குமார் சென்னையில் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடிகளை இப்பொழுது காணலாம். ராஜினாமா செய்யணும் எழுதி கொடுத்திருக்கிறதா இல்ல சட்டமன்றத்துக்கு நீங்கள் செல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார். பேரவைக்கு போக கூடாது. நான் நாடார் பேரவை போகாதீங்கன்னு சொன்னேன். சட்டமன்ற பேரவை சொல்லல. நான் அந்த பேரவைக்கு போகணும் எப்படி நான் சொல்ல முடியும்? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அந்த மக்களுக்கு அவர் சேவை செய்வதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். மக்கள் சேவை பண்ணாதீங்க, சட்டமன்றத்துக்கு போகாதீங்க, டோன்ட் ரெப்ரசென்ட் தி ப்ராப்ளம் ஆஃப் யுவர் பீப்பிள் அண்ட் தி கான்ஸ்டிட்யூன்சி பீப்பிள் பண்ணாதீங்க அப்படி நான் எதுக்கு சொல்லணும்? அந்த மாதிரி சொல்றதுக்கு காரணமும் கிடையாது. அந்த மாதிரி அளவுக்கு எனக்கு புழுக்கமும் கிடையாது. இப்போ சட்டமன்றம் நடந்து 20, 21, 22, 23 20ஆம் தேதி என்னுடைய ரொம்ப நெருங்கிய நண்பரோட விருதுநகர் செல்ல இருந்தது. அங்க போயிட்டு மறுநாள் வந்தேன். 21, 22, 23 உடல்நிலை சரியில்லை. 1 மணிக்கு மேல நான் போய் வீட்டுல போய் உறங்கி விட்டு 6 மணிக்கு நான் தூத்துக்குடி போயிட்டு அம்பா சமுதிரத்தில் உள்ள என் அன்பு சகோதரர் ஒருவரின் மகனுடைய திருமண நிகழ்ச்சி தென்காசியில் நடந்துச்சு. அதுக்கு போயிட்டு அப்புறம் தொகுதி செயலாளர் கூட்டம் ஒன்று ஆலங்குளத்தில் நடந்து அதையும் முடிச்சுட்டு நான் திரும்பி வந்திருக்கேன். ஆக சட்டமன்றத்தில் அன்னைக்கு கூட அவர் கடிதம் எழுதியிருந்தாரு. சரி என்ன பேச போறீங்க, நாளைக்கு என்ன பேசுறீங்க அவருக்கு இன்னொரு ஸ்லிப்பு கூட கொடுத்துறேன். அப்ப என்ன பொறுத்தவரை என்ன வேணா சொல்லலாம். இது என்னன்னா இந்த 1.5 ஆண்டு காலமாக சரத்குமார் அவர் வளர்ந்துட்டாரு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. சரத்குமார் அவர் வளர்ந்துட்டாரு. அதனால ஏதாச்சும் சொல்லணும். எல்லாரும் பார்த்தா எல்லாரும் மேல குற்றச்சாட்டுகள். இறைவன் ஒரு இருக்கிறான், மனசாட்சி ஒன்று எனக்கு இருக்கு. அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிக்க. சொல்லுங்க. கூட்டணி இந்த சட்டமன்றத்தில் நடக்கும் முடிவெடுத்திருக்கீங்க. அந்த முடிவுல கருத்து வேறுபாடு தான் இப்பொழுது விலகி போயிருந்தா அது அவங்க தான் கேட்கணுங்க. என் பேச்சுவார்த்தைகள் எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க. இன்னொரு முடிவுக்கே வரல. ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஏற்கனவே தலைவர் அவர்களுக்கு முழு அதிகாரம் கொடுக்கப்பட்ட சூழ்நிலையில் அவங்க எப்ப முடிவு எடுக்கணும் மாவட்ட செயலர் மீட்டிங் போட்டோம், கருத்து கேட்டுட்டு இருக்கோம். இதெல்லாம் பண்ணும்போது அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு மீட்டிங் நடக்குது. என்ன மாதிரி நிலைமை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்க எல்லாரும் அந்த முடிவு எடுக்கவே இல்லை. முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி முடிவு எடுத்து அவர் எப்படி எடுத்துக்க முடியும்? தன்னிச்சை அப்படிங்க செயல்படுவாங்க. As a leader, when you give me the powers to act, when you give a democratic setup, ஜனநாயக முறையில எல்லாம் நீங்க தலைவர் முடிக்கிற முடிவுக்கு நான் கட்டுப்படுறேன்னு சொன்ன பிறகு தலைவர் தான் முடிவு எடுக்கணும். முடிவே எடுக்கலையே. அப்புறம் தன்னிச்சையா செயல்பட அவரை வச்சு எடுக்கணும். I am much more intelligent than that man. என்னவா இருந்தார் அவர்? யாரை பத்தி தரமை பத்தி தராதரத்தை பத்தி அவர் பேசக்கூடாது. என்கிட்ட I got the knowledge. எனக்கு எப்படி பேசணும் தெரியும், தரம் தெரியும், குணம் உண்டு, எல்லாம் உண்டு. என் தன்னிச்சையா செயல்படுறேன். 8 வருஷம் அன்னைக்கே போக வேண்டியதானே. முத வருஷமே தன்னிச்சையாக இந்த தலைவன் செயல்படுகிறார் என்ற உடனே நீங்க ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்க வேண்டியதான எம்எல்ஏ பதவியை. ஏன் இருந்தீங்க என் கூட? தேர்தல் வரும்போது நீங்க வெளியே போறதுக்கான திட்டத்தை தீட்டுவீங்க. நான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேனா? அப்படிப்பட்ட தலைவர் நான் இல்ல. நான் இன்னைக்கும் ஜனநாயகவாதி. எல்லாரும் ஒரு கருத்து கேட்டுரும். இன்னைக்கு வரைக்கும் ஏடிஎம் இருக்கேன். அன்னைக்கே சொல்லியிருக்கேன். முடிவு தான் எடுக்கலையே. முடிவு எந்த கட்சி முடிவு எடுத்திருக்காங்க? இன்னைக்கு யார் சொல்லுங்க. எந்த கட்சி முடிவு எடுத்திருக்காங்க? எங்க கூட்டணியின் தலைவியாக இருப்பது மாண்பு முதலமைச்சர் அவர்கள். இதுவரைக்கும் நம்ம பேச்சுவார்த்தை நடத்தணுமா நடத்தலையா எதுவுமே இல்லை. எந்த பக்கம் பேச்சுவார்த்தை நடத்து எல்லாருமே எந்த முடிவு பேச்சுவார்த்தை நடத்த இது சட்டமன்றம் நடந்துட்டு இருக்கு. சட்டமன்றம் முடிந்த பிறகுதான் அவங்க அரசியல் களத்துக்கு வரணும். Then there has got to be election announcement, code of conduct has to come into force. தேர்தல் நடக்க போது ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட பிறகு அவங்க பேசுவாங்க. பேசும்போது நம்ம we have to keep our options open. அதுக்குள்ள எல்லாரையும் பேசியாச்சு. எங்க மைண்ட்ல ஒரு செட்டப் இருக்கு. அதை வச்சு தானே பேச முடியும். அவர் எப்படி அழைச்சிட்டு போவாங்க? பேச தெரிஞ்சதான் அழைச்சிட்டு போவாங்க. பேச தெரியாத அழைச்சிட்டு போவாங்க. எதுக்கு? why should I take him? President been given power to negotiate with anybody. அதுக்கப்புறம் அவரை போய் திருப்பி இல்லைன்னா பவர் கொடுத்தா திருப்பி எதுக்கு என் கூட வாங்கினா நான் எங்கேயும் தனியா போய் பழகிட்டேன். தனியானா நான் தைரியமா போவேன். இன்னைக்கு கார்ல தனியா தான் போறேன். என் கூட 2 வண்டி ஃபுல்லா 4 பேரை கூட்டிட்டு போறது கிடையாது. அதனால சில முடிவுகள் எனக்கு உரிமைகள் கொடுத்தப்பட்ட பிறகு நான் போய் பேசுறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. I will go and negotiate with anybody if I want to. Not that I am negotiating with anybody right now. அது அவங்கள கேட்கணும். தொடரட்டும். என்ன வழக்குனா தொடரட்டும். என்ன தொடர போறாரு? திருப்பி சமத்துவ மக்கள் கட்சி துணைத்தர வரணும்னு வழக்கு தொடர போறாரா? ரொம்ப மகிழ்ச்சி. அந்த வழக்கில் வெற்றி பெற்று வந்த பிறகு இங்க பொதுக்குழு வச்சு வெளியே தூக்கும். ஆமா, நாடார் பேரவையில் இருக்கிற எல்லாரும் கூப்பிட்டு ஒரு பொதுக்குழு நடத்தலாம்னு சொல்லுவாரு. இன்னைக்கு கூட 30 பேர் இருக்காங்கன்னு சொன்னதுல 20 பேர் நாடார் பேரவையோட மாவட்ட செயலாளரா இருப்பாங்க.
அதிமுக இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து அந்த கட்சியில ஜனநாயகம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ராஜினாமா கடிதத்தை கொடுத்திருக்காரு. ஜனநாயகம் இல்லாத கட்சியில கூட்டணி வைத்திருக்கீங்களே, ஜனநாயகம் யாரு ஜனநாயக கூட்டணி இல்லைன்றாரு? வழக்கறுப்பு அது சொல்லுங்க, பேர் சொல்லிக்கணும். நீங்க வந்து நாராயணனை பத்தி பேசும்போது வழக்கறுப்பை பத்தி பேசுறீங்க. கூட்டணி